இதால வந்து இறங்கி இப்படியே இதுக்கால போய் அப்படியே அங்கே போயிடும். யானை கால் வச்ச இடம் கலரே மாறி போச்சு நெல். இது வந்திருக்குதല്ലോ இதால போயிருக்கிற பாதையும் வந்து பார்க்கணும். அதுவும் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வேலி உடைச்சு தான் போயிருக்கு பாருங்க. இதில் கப்பல் வளப்படம் தானே. வணக்கம் ரோகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து எங்களோட தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். நேற்றிரவு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள். நேற்றிரவு யானை வந்தது. யானை வந்து ஒரு சில இடங்களை வந்து அப்படியே சேதப்படுத்திக்கிட்டு போயிட்டு தானே. அதோட வந்து வேலி வந்து நாங்கள் புதுசாக அப்படியே எல்லாம் அடைஞ்சிருந்தது போன காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. வேலி எல்லாத்தையுமே வந்து அப்படியே ஆறுதெல்லாம் கட்டையில் எல்லாத்தையும் விழுத்தி போட்டு தான் உள்ளுக்கு வந்து அப்படியே இந்த வயல்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு போயிட்டுது. என்ன பிரச்சனைன்னா இப்போ நாங்கள் இப்போ வீட்டுக்கும் வயலுக்கும் வந்து கொஞ்சம் தூரம் என்ன ஒரே காணி என்றாலும் வந்து கொஞ்சம் தூரம் இதை வந்து போனதே எங்களுக்கு தெரியாமவே போயிட்டுது. உண்மையிலே அதுதான் முக்கியமான இது. இப்படியே பக்கத்து காணிக்கார அண்ணா கால் பண்ணி சொல்லத்தான் எங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் தான் போய் பார்த்து நாங்கள் ஏன்னா பின்பக்கம் பண்ணபடியாக நாங்கள் அப்படியே நேரத்துக்கு போயில்லை. அவர் நேரத்துக்கு பார்த்துட்டு கால் பண்ணி சொல்ல தான் தெரியும். அதுக்கப்புறம் போய் பார்த்தால் மாடு மேய்ஞ்ச மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரு பக்கத்தால் மேய்ஞ்சி இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா நல்ல காலம் வந்து எங்களோட வீட்டுக்கிட்டவா எல்லாம் வந்து சேதப்படுத்தலை. இல்லைன்னா சேதம் வந்திருந்தா இன்னும் கூடுதலாக இங்கே பார்த்தீங்களாண்டாலே உங்களுக்கு தெரியும். பாருங்க வாழையால் அது எல்லாம் மக்கச்சக்கமாக நிற்குது. இதுக்குள்ளே எல்லாம் வந்தால் அப்படியே நல்ல ஈரமாக எங்கிடக்குங்க. ஒரு ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே இழுத்து அப்படியே பிடிங்கி போட்டு போயிருக்கோம். ஏற்கனவே இந்த இடத்துக்கு எல்லாம் வந்தது ஒரு நாளைக்கு முதலெல்லாம் இருக்க வந்தது. அதில் வந்து ஒரு தென்னம்பிள்ளையை கூட அப்படியே இழுத்து எல்லாம் போட்டுட்டு போனது. நாங்கள் எல்லாமே இதுக்குள்ளேயெல்லாம் நல்லா துப்புரவாக்கினாங்க. எல்லாம் துப்புரவாக்கி தான் போட்டுருந்தாங்க. இந்த வாழைச்சருகுகள் எதுவுமே இருந்தாலும் இந்த தெரியாதானே அடசல் இருந்தாலும் தெரியாதுனாக்கா தானே எல்லாம் வந்து நேற்று முந்தின நாள் எல்லாமே இந்த வடிவாக துப்புரவாக்கி தான் விட்டுருக்கோம். ஆனால் இதுக்குள்ளே வேற இல்லை வந்திருந்தால் ஓரளவுக்கு அந்த சத்தங்கள் நாய் குலைச்சிருக்கோம் சத்தங்கள் கட்டிருக்கோம். அது அங்காலேயே கொஞ்சம் தள்ளி வயலோட நின்றபடிக்கா எங்களுக்கு கேட்கல சத்தமும் கேட்கல. அப்படி அங்கால போய் பார்ப்போம் வேணா. ஜான இதாண்ட இடத்த பார்ப்போம். இப்படியே காணியெல்லாம் ஃபுல்லாக துப்புரவாக்கியாச்சானே. இது பாருங்க. இந்த துப்புரவாக்கின அந்த சருகுகள் இருக்குது தானே கூடுதலாக வந்து நாங்கள் தாக்குறோம். நாங்கள் இன்றைய நாள் போல வந்து எரிச்சு விட்டுருக்குறோம். ஏன்னா சில நேரங்களில் இன்றைக்கும் ஜானை வரலாம். ஏன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லாம் அப்போ வந்து நெல் எல்லாம் கதிராக்குற நெல்லுன்ற வழியால் அந்த கதிர் மணத்துக்கே யானை வருமோ. ஆனால் வரும். ஆனால் இவ்வளவு விவங்களுக்கு கிட்ட வந்திருக்கிறதே தெரியாமல் போயிட்டுது. அதுதான் பிரச்சனை. பாருங்க அப்படி இருக்குது ஜல பக்கம். அதனால அங்கங்கே போட்டு அந்த சருகளை எரிச்சுனாங்க. கொஞ்சம் புகஞ்சோன்று இருந்தா அந்த புகை மூட்டம் போடுறது தான் நெருப்பு வராது ஜானை. அதனால வந்து தான் அங்கங்கே போட்டு எரிச்சு விட்டு இருக்கிறோம். நெல் வயல் இங்கே இருக்குது. வீடு உங்கள் ஒத்துக்குள்ளால போகணும். அதுதான் அதால தான் அந்த தூரத்துக்கு ஜானியல் வந்தால் தெரியாது. இது வந்து இப்படி ரோட்டு பக்கமாகவே வந்துருக்குது. என்ன இதுக்குள்ள இறங்கக்கூடிய மாதிரி இருக்குமா? எப்படி தண்ணி ஓடுதுட்டு வருங்க. இங்கே வரங்க இதுக்குள்ளால தான் அறுத்து கொண்டு போயிருக்கு. இதெல்லாம் ஜானை புள்ள வந்திருக்குற இங்கே வேலி பிரிஞ்சார். யானைக்கு வேலியெல்லாம் வேலி முட்டுறோண்டு யானை விஷயமே இல்லை. அவருக்கு காலடி அளத்தை பாருங்க. இங்கே கூடத்தில் வச்ச கால் ஒரு கால் அங்கே 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 ஒரு கால் வச்சு நல்ல காலம். அந்த அடைச்ச புதுசாக அடைச்ச வேலியே ஒன்றும் இதாண்டு இல்லை. இது வந்து பழைய வேலி அண்டாலும் பழைய வேலியனாலும் இதுக்குள்ளால இனி மாடு வேற வலிக்கிட்டு பாருங்க. இப்போ கட்டணும். எல்லா டீரவுக்கும் மாடு வந்துடும். மாடு பழைய ஒருக்கா 2 தடவை வந்துட்டு ஜானை எப்படி வந்திருக்கு தெரியுமா? கவனமாக வாங்க பாது. இது வந்து சரியான சேரு. இஞ்சி பாருங்க. அப்பா எவ்வளவுக்கு தாண்டிட்டு நீங்கள் நெல்லெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அந்த யானை கால் வச்ச இடம் கலரே மாறி போச்சு நெல். என்ன செய்ய ஒன்றுமில்லை புதைக்குது இல்லை இந்த பக்கம். ஆனால் இங்கே இது வந்திருக்குதല്ലോ இதால் போயிருக்கிற பாதையும் வந்து பார்க்கணும். அதுவும் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் வேலி உடைச்சி தான் போயிருக்கு. பாருங்க. இதில் இப்படியே ஒற்று போக்கு தான் போயிருக்கு. எவ்வளோ இடத்த சேதமாகி கொண்டு போயிருக்கு. இப்படி தான். அதால் நீங்கள் வரதால் வந்து இதால் போனது மட்டும்தான். அந்த பாதையில் உள்ள நெல்லே இல்லை. இங்கே இதெல்லாம் பாருங்கள். நெல்லெல்லாம் சரி சக்கி ஆக்கிட்டு யானை இதுக்கெல்லாம் போயிருக்கிறார்.
என்ன வாரீங்களோ? ஓ இதெல்லாம் அப்படியே உண்டாக்கி அடித்து போட்டுது என்ன? இங்கே இதெல்லாம் அப்படியே உடக்கி நடம். இனி இதில் கதிரும் பெறாது ஒன்றும் பெறாது. இனி இதில் கதிரும் பெறா ஒன்றும் பெறாது. இதில் வருங்க கதிராகி கொண்டிருக்கு நெல். நான் நினைக்கல இரவுக்கும் வேறு தான் போலடாக்க. அதுதான் தம்பி சொல்லி கொண்டிருக்கிறான். இரவுக்கு வந்து உதுலாங்கடா கோணமுண்டு. ஒரு மிஷின் போகும் தானே, டிராக்டர் போகும் தானே. அவர் டிராக்டர் போன மாதிரி தான் அகலம் எடுத்து போயிருக்குது இங்கே. இனி இந்த இப்படி விழுந்தாதே நீ பிரியோசனம் இனி வராது. அதான் இந்த இடம் இப்போ யானை ஒரு இடத்துல மேய்ஞ்சி கொண்டு இருந்தால் பரவாயில்லை. இந்த இடத்தையே அப்படியே இதாண்டு போச்சு. நான் நினைக்கிறேன் எதுக்குள்ள போயிருக்குமா. இங்கே இடம் போன பாதை இங்கே கால் வச்ச இடங்களை பாருங்க. இங்கே இதுக்கெல்லாம் போயிருக்குது. பொறுங்க வாரம் மற்ற கம்பி எவ்வளோத்தில் அறந்துருக்கண்டு பார்த்துக்கொண்டு. அறப்பட்டுருக்கு அதுக்கு. அறுத்துருக்கு. அப்போ சரி அதால தான் போயிருக்கு. ஓடதாலான்னு பழிக்க போயிருக்கு சொல்லி. அப்போ அதால தான் போயிருக்கு என்ன. எங்களுக்கு முதல் இப்போ சுற்றி வரணும் நியாயமான இடத்த எதால் போயதால் வருதுன்னு பார்க்குறது. அங்கே இறங்கி அதான் அப்படியே இதுக்கால வந்து இப்படியே போட்டு வீடு அங்கே இருக்குது. வீடு அங்கே இருக்குது. அதான் இதே சுற்றி பார்த்து தான் நாங்கள் வந்து கண்டுகொள்ளலாம் இங்கே அறுந்துருக்குது எதால் வந்திருக்குன்னு சொல்லி. அதை பார்த்தா தான் முதல் வந்து நாங்கள் அந்த வேலியை போய் இந்த கட்டி விட போகிறோம். அதுதான் இல்லாட்டி இப்போ இந்த மாடுகளும் வேற வலிக்குது. மாடுகண்டை பகலில் ஒருக்கா 2 நேரம் வந்துட்டுது மாடுகளும். இனி வந்து இந்த வேலியெல்லாம் அடைக்கணும். அதோட வந்து பார்த்திங்கன்னா இப்போ யானை மிதிச்சதுன்ற பக்கத்தால் போகவே எங்களுக்கே சரியான கவலையாக இருக்குது. இந்த பயிர்கள் அவ்வளோத்தையும் மிதித்து கொண்டு போகிறது. ஆனால் அது இனி வந்து அதில் பிரயோசனம் இல்லாட்டிகளும் கூட அதை மிதித்து கொண்டு போக எங்களுக்கே கவலையாக இருக்குது. உங்களோட வளவுக்கு வேற இல்லையா இதுக்குள்ளால எல்லாம் வந்துருக்குதோட. அப்போ இதால் வந்து தெரியல என்ன இஞ்சி வேறு இதால் வந்து இறங்கி இப்படியே இதுக்கால போய் அப்படியே அங்கே போய் வந்துருக்கு. அப்பா அப்பா தானே கால் பண்ணி சொன்னவர். அப்போ அங்காள பக்கம் பெரிய போடாங்க என்ன. சரியா அதான் நாங்கள் வேலி வந்து போடைக்கே வந்து இதையும் எதிர்பார்த்து தான் போட்டு நாங்கள் என்ன தூண்கள் போட்டால் தூண் போடல இல்லாட்டி தூண் போட்டிருக்கலாம். தூணுண்டா இப்போ கிட்டத்தட்ட 4 தூண் பறந்துருக்கும் உண்மையிலுமே தான். இப்போ கட்டுண்டா இதை நிமித்தி போட்டு நாங்கள் கம்பி அறப்பட்டு இருக்குந்தான். அறுத்த கம்பியில வந்து அப்படியே வந்து நாங்கள் பொருத்தி போட்டு திருப்பி இழுத்து கட்டையை நிமித்தி போட்டுக்கொள்ளலாம். ஆனால் தூணண்ட புறத்தில் தூண் வந்து அப்படியே உடைஞ்சே போயிருக்கும் உங்களுக்கு. ஆனால் வந்து இந்த கமுகம்பிள்ளையில் ஒன்றும் சேதப்படுத்தே இல்லை. இதெல்லாம் நார்மலாக வந்து இப்படியே மிதிச்சு கொண்டு போனாலே சரி. இதை வந்து பிடுங்கி தான் நடக்க வேணுமெண்டு இல்லை. இதெல்லாம் மிதி கட்டுறதுனாலே சரி. பார்த்து வளர்த்து கொண்டு வர பயிர் கொடிகள் ஒரு சொட்டு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே வந்து நினைக்கிறேன் இது விடியப்புறம் வண்டி தான் வந்திருக்கும் போலடாக்கு எனக்கு பார்க்க. அந்த டைமுக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே வந்து இப்படி நாசப்படுத்தி கொண்டு போகுது ஜானை. ஒன்றுமே செய்யலாது. எங்கள் இடத்தை பொறுத்தளவில் இதுக்கு ஒன்றுமே செய்து கொள்ளையில. என்ன அடுத்த இடம் பார்த்து யானை வேலி தான் போடணும். யானை வேலி போடுறதுனாலும் சரியான பிரச்சனை, பாதுகாப்பு பிரச்சனை. மாடுகள் கூடுதலாக ஆட்கள் மாடுகள் அது 2 கணக்காக இருக்குது. அப்போ அதுகளெல்லாம் பார்க்கக்குள்ள கொஞ்சம் கஷ்டம்தான். அதான் இப்போ இரவில் நாங்கள் போட்டாலும் கூட சில நேரங்களில் மாடுகள் வந்து பட்டிக்கு வழியால் அடையிற மாடுகளும் இருக்குது. இப்போ எங்கட மாடுகள் இல்லாமல் வேறு ஆட்டை மாடுகளும் வந்து அப்படி அதுகள் வந்து இரவில் நேரங்களில் வந்து ஜனவெளியில் வந்து முட்டி ஏதாவது மோதி கொண்டுதாண்டா இப்போ இந்த அது ஒரு இதாக போயிடும் பிரச்சனையாக வந்துடும். மாதிரி ஒரு கவலை. இனி அது ஜனவெளியில் மாட்டுக்கு ஏதாவது நடந்தால் அதுவும் பார்க்க ஒரு கவலையாக இருக்கும். மீற நாங்களும் மாடு வளர்க்க வந்து அதுவும் கவலையாக இருக்கும். அதனால் வந்து யோசிச்சு கொண்டு இருக்கிறோம். கன நாளைக்கு பிறகு வந்திருக்கேன் 2 மாதம் பேர் வந்து ஏன்னா இந்த கம்பம்பிள்ளையும் ஒரு கால் செருக்கணும். இது ஒரு வயல் வெட்டினா பிறகு ஒரு கால் செருக்கினா சரி. வயல் வெட்டினா எங்களுக்கு ஈஸியாக ஈரத்தில் நிற்கிறபடியாக இப்படி வருதுன்னு பார்த்தீங்களா நல்ல பச்சையாக நல்ல அந்த இதாக வருது. என்ன அந்த அடியும் வந்து பாருங்க அடி பெருத்த மாதிரி அதுல எல்லாம் இந்த கோடு அந்த இது வந்துட்டுது பாருங்க. அந்த ஒவ்வொரு கண்டங்கள் வந்துட்டுது அந்த வடத்தையெல்லாம் எல்லாம் ஒரே அடியாக வச்ச கம்புள்ளையெல்லாம் இதுகள் எல்லாமே இந்த இடக்கிட இதில் இல்லாமல் இருக்குது. இதுக்கெல்லாம் வைக்கணும் திருப்பி இந்த மாதிரியோட வச்சிருவோம். இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 200 புள்ள நடுறதா இருக்கிறோம். திருப்பவும் வந்து பார்ப்போம். இந்த இடவழியல் வந்துட்டு இதெல்லாம் பட்டது தான். இது
இதுகள் எல்லாம் வந்து இது கொஞ்சம் பட்டு வருகுதாண்ணா இது இன்னொரு புள்ள வருது பாருங்க அந்த ஒரு போசாக்கு இல்லாமல் இருக்கு. போசாக்கு இல்லாமல் இருக்குது இதுகள் எல்லாம் நார்மலாக மிஷின் பாதை கொண்ட விட்டு கொண்டு நாங்கள் அப்படியே வந்து பார்த்து இந்த இடையெல்லாம் நடத்தான் இருக்கிறோம். அப்படியே நடந்து போவோம்ண்ணா. இதில் பாருங்க நெல் கதிரெல்லாம் இப்படி வருதுண்டு. இதுக்குள்ளே யானை இறங்கினா இப்படி இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. ஐயோ இது நல்ல வளர்த்தியான இதாக வந்துட்டுது நெல்லுகளும் வந்து. என்ன வரம்பில் கமுகம்புள்ள வச்சா இதுதான் சுஜி பிரச்சனை தான் வளர்ந்துட்டுதுண்டா. சரி வளர்ந்து வந்த விளத்தி கொண்டு போகலாம். ஆனால் பாருங்க வச்சதுக்கு வளர்ந்துருக்கு பார்க்க ஒரு சந்தோஷமாக இருக்கு. நல்ல சந்தோஷமாக இருக்கேன். ஒரே மணிப்புரம் அந்த சத்தமாக தான் இருக்கு. ஆனால் இந்த வரம்பில் வச்சு அத்தனை கமுகுமே வந்து பட்டுட்டுது என்ன. நல்ல காலம் இந்த வேலியில் கை வைக்கல. இதுகள் வந்து புதுசாக போட்ட வேலிகள். இது வந்து கிளிசரியா கவனமாக பார்த்துவாங்க. ஏற்கனவே வரம்பில் தான் ஒரு கவலம் அது. இதே அந்த ஒற்றை வரம்பு இருக்குல்ல அதில் வந்து வழுக்கும் ஈரமண்டா நிறைய. எஞ்சால பக்கம் பறவைகள் குருவியல் இந்த சத்தம் தான் கூட எக்கச்சக்கமாக இருக்குது. ஒரு மாதிரி வந்துட்டோம் ஜால குட்டிக்கு. அது கிட்டத்தட்ட காணியின் நடுப்பகுதிக்கு வந்துருக்குறோம். கமுகம்புள்ளி அப்படியே செட்டுக்கு பாருங்க தண்ணியாக விட்டுட்டோம். ஆனா நல்ல சலிக்க இந்த வெக்கைக்கு ஆளுக்கு குளம் மாதிரி விட்டுருக்கு தண்ணி. தண்ணி விட்டுருக்கண்டு பாஞ்சு கொண்டே தான் இருக்கு இப்போ. அதோட முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லணுமே. இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு வில்லேஜ் கொட்டில் ஒன்று போடணுமென்ட்டு சொல்லி ஒரு கனகாலம் ஆகுது. எங்களுக்கும் வீட்டு வேலைகள் அப்படியே விடுபட்டு கொண்டே போயிட்டு தானே இந்த மாதிரியோட இதுக்குள்ளே இன்னும் நிறைய மரங்கள் வச்சு இதை உண்டாக்கி போட்டு தை மாதம் இதுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா தை மாதம் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷம் எங்கள்கிட்ட வராக்கள்லாம் கூடுதலாக இந்த இடத்துக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கால நெல் வயல், இங்கால கமுகம்புள்ளியல், அதோட பின்னுக்கு மாமரம், ஒரு இயற்கையோட அமைஞ்ச மாதிரியான ஒரு பின்னுக்கு குளம், ஒரு குடிசையா கரியா குளம், முன்னுக்கு வாய்க்கால் ரெண்டு அப்படி ஒரு இடத்தை தான் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம். கட்டாயமாக அதுக்கான வேலையெல்லாம் சுற்றி நாங்கள் இப்படி இந்த கமுக வைக்க இன்னொன்று எங்களுக்கு நன்மையும் குளிர்மையாகவும் நல்ல குளிர்மையாக இருக்கும். அப்போ அதனால் வந்து கமுக வந்து தெரிவு செய்கிறோம். நீண்ட காலத்துக்கு இருக்கும். பின்னுக்கு பிள்ளைகள காலத்துக்கும் வந்து ஒரு நிறைய கமுக வைக்க ஒரு நேரம் இதுகளுக்கு கூட எங்களுக்கு அந்த கமுக வந்து பலனை தரும் எங்களுக்கு கமுக தென்னையும் வந்து. அதனால் வந்து அதுக்காகத்தான் இந்த கமுகம் பிள்ளையை நாங்கள் தெரிவு செய்து வைக்கிறோம். இடத்தையும் எனக்கு பிடிக்காது. அந்த நாங்கள் வந்து இடவழி விட்டு வைக்கணுமாண்டி இல்லை. அப்போ இப்படியே கமுகம் பிள்ளை இஞ்சால அப்படியே நிற்கிது. நாங்கள் போவோம். அண்டைக்கு எவ்வளோ எரிஞ்சின்றது பாருங்க. அண்டைக்கு எவ்வளோ பச்சையாக வந்துட்டோம். அதுக்கு தண்ணி விட்டு அது ஃபுல்லாகவே சரு எல்லாத்தையும் காஞ்ச சரு எல்லாம் வெட்டி போட்டு அப்படியே தண்ணி விட்டது அது வந்துடும். அதோட இந்த கமுகம்புள்ளெல்லாம் ஃபுல்லாக செரிக்கணும். அது செரிக்கி ஃபுல்லாக தண்ணி விட்டுருக்கு. தண்ணி விட்டோன்னா அந்த மஞ்சள் அடிச்சு கொண்டு போனால் அப்படியே பச்சையாகி கொண்டு வருது. அதுதான் இதுக்குள்ள இடையில ஏதாவது வெப்பம் பயிர் கொடி வண்டி பறக்கின மாதிரி பொழுது சாயிர நேரம் தானே. ஆனால் கொஞ்சம் வண்டிகள் கொஞ்சம் போட்டால் திருப்பவும் அப்படியே வண்டியும் பராமரிப்பில் இருக்கும். அது மாம்பழம் ஒன்று இருக்குது. இங்கே ஏதோ பறக்குது. அது வண்ணாத்து போச்சு. இங்கே பார்த்தீங்களா பழம் நல்லா முத்தி காய் தானே முத்திட்டு நிறத்துட்டு பாருங்க. என்ன
குரங்கு இஞ்சல பக்கம் கொடுங்க போகிறீங்களோ இருக்கட்டுமா இருக்கட்டும். ஆனால் முத்திட்டுது நிறத்துட்டு ஃபுல்லாகவே கனியே இல்லை இருக்கட்டும் மேலே பழக்கம். ஆனால் கடைசி அப்படி விட்டு அணிலோ சாப்பிடுறதோ தெரியல மாம்பழம் தான் கிடக்கு இப்போ. சரி இருக்கட்டும் பார்ப்போம் 2 நாளைக்கு பிறகு பார்ப்போம் மேலே பார்த்துட்டு இது இல்லை காய் வேறே இல்லை ஆனால் அந்த மரத்தின் அளவுக்கு பின்னுக்கு திரும்பி பாருங்க அந்த மரத்தில் எக்கச்சக்கமான கொக்கு இருக்கு போல. கருப்பு கொக்கு அந்த நீர்க்காகங்கள் நிற்கிது நிறைய சத்தம் இருக்குதானே. ஓ நிறைய நீர்க்காக நிற்கிது அதில் வெள்ளை கொக்கு நிற்கிதாங்க. அதுதானே நான் வெள்ளை கொக்கு நிற்குது. ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கிறேன். நிறைய இருக்குது. இது இரவு தங்குற இருப்பிடமா வேட. அதுதான் இஞ்சாலி அப்படியே வாழைக்குழியில் கிடக்கணும். கப்பல் வாழைக்குழியான அதெல்லாம் எல்லாமே கப்பல் 5 அதில் ஒரு பெரிய குலை இருக்குது. அது நல்லா சரிஞ்சிட்டுது மற்றது நல்லா முத்திட்டுது அந்த குலையும். ஆனால் கட்டாயம் அதை பிடுங்கி விட போனோம். ஏன்னாண்டா சில நேரங்களில் யானைக்கு யானை கண்டு தோண்டாலும் சரி அதுதான் நான் நினைச்சேன்னா அது முத்திட்டுது. இனி வந்து அதை வெட்டி விடுவோம். இதையும் வந்து வெட்டி விடலாம். யானை விறக்கு முதல் பயம் தெரியல. அதுதான் முந்தியோருக்கா வந்து இப்போ 2-3 மாதத்துக்கு முதல் அது வாழையை எப்படி சாப்பிட்டது. அதுதான் அதுக்கு பிறகு இப்போ நேற்று வந்துட்டோன்னா பயமாக கிடக்கு இன்றைக்கும் வந்துருமோ. என்னடா நெல் சாப்பிட்டு கண்டுதண்டா கட்டாயம் வரும். அது இனி இப்போ நெல் வெட்டுற சீசன்கள் தானே நெல் வாசத்துக்கே வரும். இதையும் வந்து நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்வோம். வேணா இங்கே அதுலேயும் ஒரு கப்பல் குலை இருக்குது. அது ஓரளவுக்கு பிஞ்சு இது வந்து முத்தல் இதுவும் முத்தல் 2 குலையும் முத்தல் இங்கே நிறத்துட்டுது இங்கே பக்கம். அதோட இங்கே குள்ளையாக தான் காய்ச்சி கிடக்குது அம்பிடலாங்க. கொண்டு போனீங்களா சாப்பிடுவோம். அப்படி இருக்கு மீன் கறிக்கெல்லாம் போட நல்லா இருக்கும். நாங்கள் நேற்று முந்தின நாள் மீன் கறிக்க போட்டு வச்சுனாங்க நல்ல சுவையாக இருந்தது. தனியாக அம்பர்லாங்க கறியை வைக்கலாம். இஞ்சாலையும் காய்ச்சி கிடக்கு நிறைய நல்லா முத்தி அப்படி மஞ்சள் அடித்து கொண்டு வந்துடும் தெரியுமா. அப்படியே கற்றுக்கோங்க இங்கே இப்படி இருக்கு. வாழைக்குழியாண்டோன்னு டக்கண்டு கத்தியோட வந்துட்டீங்க. கப்பல் வாழைப்பழம் தானே. குழியை மட்டும் வட்டி எடுங்க நான் மற்றதை வட்டி போட்டு. சின்ன குலை ஒரு அளவான குலை தான் ஒரு 30-40 பழம் பெறும். அதுதானே நிறத்துட்டு பாருங்க. 4 இல்லை 4 பழம் 2-3 நாளில் 3 நாளில் நல்லா கணிஞ்சிடும். அப்போ நாங்கள் இனி வீட்டை போவோம். அப்போ நாங்கள் இன்றைக்கு தோணை இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். உண்மையிலேயே இரவுக்கும் ஞானம் வருதோ தெரியாது. பார்ப்போம் முடிச்சு பார்த்து கொள்ளணும். அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி வணக்கம்.